விரும்பி சாப்பிடுவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களோட நான் பெருமையா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க நாம கூடி இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு ரத சப்தமி. ரத சப்தமி அப்படின்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சூரியனார் அருள் புரிகின்ற நாள். உங்க கையில வச்சிருக்கீங்களே கொடி, அந்த கொடியை பூஜை பண்ணி நம்ம கேப்டன் கிட்ட கொடுத்த நாள் தான் இந்த ரத சப்தமி. தலைவர் இல்லாம எப்படி வர முடியும்? அதனாலதான் இருக்காரு பாருங்க நம்ம தலைவர். இந்த தேர் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த இந்த பூமியில நமது கேப்டன் அவர்களுக்கு இலங்கை வாழ் தமிழக மக்கள் பரிசாக கொடுக்கிறார். இந்த தேர் இது சாதாரண வரலாறு கிடையாது. நம்ம தேருக்கு என்று ஒரு வரலாறு இருக்குது. எல்லாருக்குமே அரசராக இருந்தாலும் அரசர் தான் தேர கொடுப்பாங்க. ஆனா நம்ம கேப்டனுக்கு மக்கள் தேர கொடுத்திருக்காங்க. அதனால தமிழகத்துல நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகல, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் நிரந்தர முதல்வராக, மக்கள் முதல்வராக, அனைவரின் மனதிலே நீங்காத இடம் பிடித்த ஒரு உத்தமராக இன்னைக்கு நம்ம கேப்டன் இருக்கிறார். அவர் மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக நம்ம மக்கள் முன்னாடி அடையாளமாக வீர சிங்கங்களாக என் அன்பு தொண்டர்கள் நீங்க இருக்கீங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு என்ன தைரியம், என்ன கட்சி இருந்துச்சோ அதுதான் நம்ம கேப்டன். அதுதான் நம்ம கேப்டன். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாம பார்த்தது இல்ல, ஆனா அவர் மாதிரியே நம்ம கேப்டனை நாம் பார்த்திருக்கிறோம். அதே வீரம், அதே தைரியம், அதே மாதிரி எல்லாரையும் எதிர்க்கின்ற அந்த துணிச்சலை வீரபாண்டிய கட்டபொம்மனாக நம்ம கேப்டனை நாம் பார்த்திருக்கிறோம். விஜய பிரபாகர் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனார் அந்த சிலைக்கு மாலை போட வந்தார். இங்கேயும் வருவார். அடுத்து சித்திரை மாசம் வாஞ்சாலம் குறிச்சிக்கும். இங்க விளாத்தி குளத்துல முக்கியமா விவசாய நிலத்துல விளைகின்ற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம இருக்காங்க. அதை நிச்சயம் 2026 தேர்தலுக்கு பிறகு நாம் முன்னின்று அதை செய்வோம் என்பதை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி மழை நீரை சேமித்து வைக்கின்ற குட்டைகள் இங்க கிராமந்தோறும் அமைத்து விவசாயத்திற்கும் மக்களுக்கும் தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைத்து வசதிகளும் நிச்சயம் நாம ஜெயிச்ச உடனே செய்வோம். கிராமம் தோறும் மக்களுக்கு தேவையான அனைத்து சாலை வசதிகள், ரேஷன் பொருள், அந்த ரேஷன் கடைகளை அமைத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த விளாத்தி குளத்தை நாம மாற்றுவோம். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம மக்கள் விவசாயிகள் அதிகமாக இருக்கின்ற இந்த ஏரியால கேப்டனும் விவசாய குடும்பத்தில இருந்தான் வந்தாரு, நானும் விவசாய குடும்பத்தில இருந்துதான் வந்திருக்கிறேன் என்பதை உங்களிடம் நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா விவசாயிகள் நல்லா இருக்கதான் இந்த நாடு நல்லா இருக்கும். அதுல எந்த மாற்று யாருக்குமே கிடையாது என்பதை சொல்றேன். இங்க எட்டயபுரத்துல வாரந்தோறும் இங்க ஆட்டு சந்தை நடக்குது. வெள்ளி சனி ஞாயிறுல அந்த சந்தையில பஸ் ஸ்டாப், மேல்நிலைப்பள்ளி, அரசு மருத்துவமனை, மார்க்கெட், நோய் பரவாத அபாயம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு தேவையான இந்த அத்தனையும் செய்து தர வேண்டும் என்று நம்ம மக்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக வெற்றி பெற்றவுடன் நம்ம மக்களுக்காக இதெல்லாம் செய்யப்படும். எட்டயபுரம்ல இருந்து சோழபுரம் வழித்தடத்துல மாலை நேரத்துல பள்ளி மாணவர்களுக்கு இயக்க அரசு பேருந்துகள் எல்லா இடத்திலும் நிச்சயம் அமைத்து தரப்படும். அதே மாதிரி இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய நகரமாக கீழே ஈராலை நிச்சயமாக நாம மாற்றுவோம். கிருஷ்ணகிரியில பேசியிருக்காரு, பாத்தீங்களா என்ன சொன்னாரு? நீங்க முதலமைச்சரா உட்கார்றதுக்கு
நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம். அப்போ அதிமுக திமுக புரிஞ்சுக்கங்க, எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய சீட்டுகளையும் யார் தருகிறார்களோ அவர்களோட நான் கூட்டணி. நீங்க மட்டும் நாங்க 170 இடத்துல போட்டி போடுவோம், நாங்க மட்டும் அப்படியே தனித்து பெரும்பான்மை காணுவோம் சொல்றீங்களா? அப்ப தேமுதிக உரிமை இருக்குல்ல கேட்கறதுக்கு. நீங்க முதல்வரா நீங்க ஆட்சி அமைக்கணும்னா தேமுதிகவுக்கு உரிய மரியாதையும் அந்த தொகுதிகளையும் தரணும். நம்ம போன தேர்தல் 2011 41 தொகுதி நமக்கு கொடுத்தாங்க, 29 தொகுதி நாம ஜெயிச்சோம். அதுல போனவங்க போட்டவங்களை பத்தி கவலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேப்டனும் என் கட்சி தான் உயிர் மூச்சு என்று இன்றைக்கும் 20க்கும் மேலான சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இருக்கிறார். அவங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும். தலைவரை தன் தெய்வமாக நினைத்து உழைத்துக் கொண்டிருக்கிற கடைகோடியில் இருக்கின்ற தொண்டராகிய உங்களையும் நிச்சயமாக அரசு பதவியில் அமர்த்த வைத்து உண்மையிலே இந்த 2026 தேர்தல் உங்களுக்கான தேர்தல், தேமுதிகவுக்கான தேர்தல் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் உங்கள் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2026 தேர்தல் மக்களுக்கான தேர்தல், கனவு லட்சியத்தை வென்றெடுத்து மக்கள் ஆட்சியை கொண்டு வரப்போகும் தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன். எனவே நமது கொடியை அறிமுகப்படுத்திய இந்த ரத சப்தமி நாளிலே என் மக்களாகிய உங்களை எல்லாரும் பார்த்ததில் உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனே 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. என் கண் முன்னாடி நிக்கிற நீங்கள் தான் நாளைய கவுன்சிலர்கள், நாளைய வைஸ் சேர்மன்கள், நாளைய சேர்மன்கள், நாளைய மேயர்கள். நீங்க தான் இருந்து உங்களை எல்லாரையும் கரை சேர்க்க வேண்டியது தலைவர் என்கிட்ட கொடுத்துட்டு போன மிகப்பெரிய ஒரு கடமை. அந்த கடமையை நிச்சயம் நான் நிறைவேற்றியே தீருவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். எனவே தயாராக இருங்கள். மிக விரைவில் நாம் நல்ல கூட்டணி அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அதை தலைமை கழகத்திலே அறிவிப்போம் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். எனவே அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு வேற எதுவும் சொல்லுமா? இப்ப சொல்ல மாட்டேன், அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இந்த வாட்டி நாம அவசரப்படக்கூடாது, அதான் சொல்றேன். இவ்வளவு வருஷம் நம்ம சத்திரியா வாழ்ந்துட்டோம், இனிமேல சாணக்கியரா வாழும். அவங்க அததான் இப்ப சொன்னேன், அவங்க மட்டும் 160 சீட்ல நிப்போம் சொல்றாங்களே, அப்ப தேமுதிக உரிய சீட்டும் அந்த மரியாதையில் கிடைக்கிறதா இல்லையா? அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் அமையும். நீங்கள் விரும்பும் கூட்டணி இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன், கட்டாயம் இந்த முறை நீங்கள் விரும்பும் கூட்டணியை தான் நான்